அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா ஒருத்தருக்கு வேலைக்காக அனுகிரகம் பண்ணி சொல்ல சொன்ன ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் சொன்னப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அந்த பற்றாக்குறைங்கிறதே இல்லாமல் போயிடுது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்லோகம் என்ன? ரொம்ப ஒரு அபூர்வமான ஸ்லோகம் இல்லை. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஆனால் அது மகாபெரிவா அனுகிரகம் பண்ணும் பொழுது அந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப பவர் அதிகமாகிடுறது. அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் பண்ணின ஒரு ஸ்லோகம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எது அடிப்படை அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயசு வளர்ந்தப்புறம் நம்முடைய பொறுப்புன்னு வரும் பொழுது நம்முடைய வருமானம்ங்கிறது நம்மளை ரொம்ப 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 நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. நம்ம செய்யக்கூடிய வேலை எவ்வளோ திருப்திகரமாக இருந்தாலும், நமக்கு ஒரு வேளை நல்ல அதிகாரிகள் அமைந்திருந்தாலும் நமக்கு வரும்படி கம்மியாக இருந்தால் நம்மளால் குடித்தனத்தை நடத்த முடியாது. மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்முடைய பணம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அதே போல் நம்ம ஆஃபீஸ்லேயும் அல்லது நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடைகள் வச்சுருக்கோன்னா, அந்த கடையில் விவசாயம் பண்ணுறவாளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருந்தாலும், அவங்களுக்கு வருமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது அவங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த வேலை வேண்டாம் விட்டுறணும் அப்படின்ற மனப்பான்மையோடு தான் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க. என்னால் இனிமேல் இந்த வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தாங்கவே முடியாது, ஆனால் இஎம்ஐ கட்டணுமே, அல்லது வீட்டு வாடகை கொடுக்கணுமே, நம்ம குழந்தைகளுக்குடைய செலவெல்லாம் பார்க்கணுமே, இந்த ஒரு பொறுப்பால், அந்த பொறுப்புடைய அழுத்தத்தால் தான் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. இல்லைன்னா நிறைய பேர் வேலையை விட்டுடலாங்கிற மனப்பான்மையிலே தான் அவர்களுடைய தினப்படி இதை பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஒரு மனிதர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி பெரியவாட்ட ரொம்ப வருத்தப்படும் பொழுது பெரியவா அவருக்கு செஞ்ச உபதேசம், அந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னால் ஒருத்தருக்கு வேலைங்கிறது திடீர்னு கிடைக்கிறதும், ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கிறவளுக்கு திடீர்னு வேலை போகிறதும் எல்லாமே சகஜம். இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே இதெல்லாம் நடந்துன்னு தான் இருந்திருக்கு. அதுபோல் ஒரு கதையை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இந்த வேலையோடைய நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மை நமக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த கதை. ஆனால் இந்த கதை உண்மையில் வேறு ஒரு நீதி போதனைக்காக உள்ள கதை இது. ஆனாலும் இதில் இன்னொரு அடிப்படை தத்துவமும் இருக்குது. அதுக்காக தான் இந்த வேலை விஷயத்துக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாள் முன்னால் இந்த மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருந்த காலத்தில் இந்த மன்னர்களுடைய வழக்கம் என்னென்னா, அவங்க தினமுமே ராத்திரி நகர்வலம் போகிறதுன்ற ஒரு பழக்கம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நகர்வலம் போகும்பொழுது அவங்களுக்கு தங்களுடைய நாட்டு நடப்பு நேரடியாக தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் கஷ்டப்படுறாங்களா, நல்லா இருக்காங்களா, ஏதாவது நாட்டுக்குள்ளே அந்நிய சக்திகள் ஊடுருவி இருக்கா, இல்லை ஏதானும் பிரச்சனைகள் போயின்னு இருக்கா அப்படின்னு பொதுவாகவே ஒரு நம்ம ஆட்சி நல்லா நடக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும் எல்லாருக்கும். அந்த பொறுப்பும் இருக்குது. அதுக்காக அந்த மகாராஜாக்கள் ராத்திரியில் மாறு வேஷத்தில் நகர்வலம் போகிறது வழக்கம். அப்படி ஒரு மகாராஜா போகும் பொழுது அவர் அவருடைய அரண்மனையுடைய சுவரிலேயே ஒரு திருடன் கண்ணை வச்சு திருடுறதுக்காக முயற்சி பண்ணின்னு இருக்கான். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது. என்னடா அது, அரண்மனையிலேயே திருடுறதுக்கு வரானே அப்படின்றது. அந்த கண்ணக்கோல்னு அந்த காலத்தில் உண்டு. திருடர்கள் அதை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இந்த கண்ணக்கோளுங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய இரும்பு தடி போல், அதை இந்த சாணி போல் விஷயத்தில் புதைச்சி வச்சுருவாங்க. புதைக்கும் பொழுது நல்ல மின்னல் அந்த சாணி மேலே படும் பொழுது அந்த கம்பிக்கு உடையாத ஒரு தன்மை கிடச்சிரும். அது வளையாது, ஒன்றுமே செய்யாது. ஒரு சுவரில் வச்சா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு இந்த இது இருக்குது இல்லையா, எலக்ட்ரிக்கல் இது, அது போல் டர்னு ஓட்ட போட்டுருவது. அப்படிப்பட்ட ஒரு பவர் அந்த இரும்பு கம்பிகளுக்கு வரும் மின்னல் தாக்கும் பொழுது. அப்போ அது போல் தயார் பண்ணி தான் எல்லா திருடர்களும் தங்களுடைய திருட்டை இது பண்ணுவாங்க. அப்போ இந்த திருடன் அரண்மனையுடைய சுவத்தில் இது பண்ணின்னு இருக்கான், கண்ணம் வச்சு உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கான். மகாராஜா பதட்டத்தோடு அவங்ககிட்ட போய், யாருப்பா நீ, என்ன பண்ணுற
அப்படின்னு கேட்குறாரு. அவன் பயந்து போயிட்டான். யார் நீங்கள் யார்? இல்லை நான் சும்மா ஒரு வழிபோக்கன் இந்த பக்கம் வந்திருக்கேன். நீ யார், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ஒரு திருடன் அப்படின்றான். ஏதோ ஒரு கலெக்டர் டீச்சருங்கிறா போல் தைரியமாக சொல்கிறான். நான் ஒரு திருடன், என்னுடைய பழைப்புக்காக நான் தானே திருடுறேன்ப்பா, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, தொழில் எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. நான் இன்றைக்கி எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்கலங்கிறதால அரண்மனையில் திருடிட்டேன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு நான் கவலை இல்லாமல் இருக்கலான்ட்டு இங்கே திருட போகிறேன் அப்படின்னோடனே, நானும் உன்னோட வரட்டுமா அப்படின்னு மகாராஜா கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, உன்னை பார்த்தா ஒன்றும் தெரிஞ்சவனாட்டம் தெரியல, அதனால் உன்னை கூட்டின்னு போனால் உன்னால் நானும் மாட்டிப்பேன் அப்படி இந்த மகாராஜா கெஞ்சுறார், என்னையும் சேர்த்துக்கோ உன்னோட அப்படின்னுட்டு. சரி, அப்போ நீ ஒன்று செய், நீங்கள் வெளியில் உட்காந்து பார்த்துக்கோ, காவல் காத்துன்ற, நான் உள்ளே போயிட்டு என்ன கிடைக்கிறதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருடன் உள்ளே போய் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்துடுறான். வெளியில் வரும் பொழுது சொல்கிறான், உள்ளே நிறைய அரண்மனையில் என்ன இருக்குது பிரச்சனை, நிறைய இருக்குது, தங்கமும் வெள்ளியுமா கொட்டி கிடக்கு. எனக்கு அங்கே ஒரு 3 வைரக்கல் இருந்தது, இது எடுத்துன்னு போகிறது நமக்கு சுலபம், அதனால் நான் 2 வைரக்கல் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு கொண்டு வந்துட்டேன். இது 3ஐயுமே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்றார் மகாராஜா. இல்லை இல்லை இல்லை, நமக்கு தேவை இவ்வளவு தான், இதெல்லாம் ரொம்பலாம் எடுத்துன்னு போய் நம்மளால் அது விற்கிறதுக்கு போனோன்னா எங்கேயா மாட்டிப்போம், எனக்கு இப்போ இவ்வளவு தான் தேவை, ஆனால் உனக்கு அதுக்கு மேலே தேவையாக இருந்தால் நீ பார்த்துக்கோ, ஆனால் எனக்கு தெரியாது, நாங்கள் ஒரு வைரக்கல்லை வச்சுட்டேன், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் கிளம்பிடுறான். இந்த மகாராஜா அவனுடைய இருப்பிடம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவனோட நல்லதனமாக பேசி என்னையும் கூட்டின்னு போய் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், என்னால் அதெல்லாம் முடியாது, நான் வேணா உன்னை என் வீட்டுக்கு கூட்டின்னு போய் சாப்பாடு தரேன், ஆனால் ராத்திரி தங்குறது அவ்வளோ சரியாகாது அப்படின்னு சொல்கிறான். சரி, மகாராஜாவுக்கும் அங்கெல்லாம் ராத்திரி தங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனாலும் இவனுடைய இருப்பிடம் தெரியணுங்கிறதுக்காக அவன் கூடவே போயிட்டு அந்த இடம் என்ன ஏதுன்னு பார்த்துடுறார். சரி, பார்த்துட்டு ஏதோ அவங்க சாப்பிட்றா போல ஒரு இது பண்ணிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. உண்மையிலே அவன் 2 வைரம் தான் எடுத்துனானா இல்லை 3 எடுத்துட்டு ஏமாத்தினானா அப்படின்னு சொல்லி போய் தன்னுடைய கஜானாவில் பார்க்குறாரு. அங்கே உண்மையிலே ஒரு வைரம் இருக்குது, 2 வைரம் தான் காணாமல் போயிருக்கு. சரி சொல்லிட்டு வந்துடுறார். தன்னுடைய இதுக்கு தூங்கிக்கிறார். காலையில் எழுந்திருந்து தன்னுடைய சபையில் அரசவையில் உட்காரும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்றார். சரி, மந்திரியை கூப்பிட்டு நம்மளுடைய கஜானாவில் எல்லாம் சரியாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்றார். சரி, ஆகட்டும், உத்தரவு மகாராஜா சொல்லிட்டு அந்த மந்திரி போயிட்டு சொல்கிறேன், மகாராஜா ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. என்னப்பா? இது போல் நம்ம கஜானாவில் இருந்த 3 வைரத்தில் 3 வைரமுமே காணாமல் போயிடுது. 3 வைரம் காணாமல் போயிருக்கா அப்படின்னு கேட்குறார் மகாராஜா. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ அந்த மந்திரி சொல்கிறார், ஆமாம் மகாராஜா, ரொம்ப விலை உயர்ந்த வைரக்கற்கள் 3 இருந்தது, அந்த 3ம் காணாமல் போயிடுது. யாரோ இவன் வந்திருக்கான், நல்லா தெரியறது, திருடன் தான் வந்திருக்கான் நம்மளுடைய இதுக்கு அரண்மனைக்கே அப்படின்னும் பொழுது மகாராஜா கொஞ்சம் கோபமாக, அது எப்படி நம்ம அரண்மனைக்குள்ளே ஒரு திருடன் வர அளவுக்கு காவல் அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கோவிச்சுன்ட்டு, அவருக்கு முக்கியமான கவலை என்னன்னா, மந்திரி நம்மளுடைய ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவன் நம்ம நினச்சி வச்சுருக்கோம், இந்த மந்திரி ஒரு வைரத்தை அவன் திருடின்ட்டு எல்லா பழியும் திருடன் மேலே போடுறானே, இதுதான் சாக்குன்னுட்டு அவன் ஒன்று திருடிட்டான். இது அவருக்கு நல்ல ஒரு போல் அதிர்ச்சியை கொடுக்கறது. சரி, அந்த காவலாளிகளை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு திருடன் இருக்கான், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு காவலாளி அனுப்பும் பொழுது எல்லாருக்குமே ஆச்சரியம். மகாராஜாவுக்கு எப்படி தெரியும்? போய் பார்க்குறான், அங்கே அந்த திருடன் படுத்து தூங்கின்னு இருக்கான். இந்த அரண்மனை காவலாளிகள் அவனை பிடிச்சின்னு போயிடுறான். பிடிச்சின்னு போயிட்டு மகாராஜா முன்னால் நிறுத்துறான். அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறான். ஆடாடா, போய் இந்த அரண்மனையில் திருடி இருந்தால் தான் நம்ம மாட்டின்ட்டோம் அப்படின்னு ரொம்ப வேதனையாக அங்கே போய் நிற்கும் பொழுது மகாராஜா கேட்குறார், யார் நீ, என்ன, எங்கேருந்து வந்திருக்க, என்ன? நான் இது போல் ஊர் ஊராக போகிறேங்க மகாராஜா, நேற்று ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது, எங்கேயும் எதுவும் கிடைக்கல, அதனால் நான் அரண்மனையில் புகுந்து 2 வைரத்தை திருடின்னு போயிட்டேன், ஒன்று என்னுடைய கூட்டாளிக்கு கொடுத்தேன், ஒன்று நான் வச்சுருக்கேன். அந்த கூட்டாளி எங்கே இருக்கான்? தெரியாது மகாராஜா, அவன் போயிட்டான், எனக்கு அதுக்கு முன்னாலே நான் அவனை பார்த்ததில்லை அப்படின்றான். சரி, அப்போ எவ்வளோ வைரம் திருடினேன்? 2. அதுக்குள்ளே அந்த மந்திரி சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, அவன் 3 திருடின்னு போயிட்டான், இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மகாராஜாவுக்கு இந்த விஷயம் என்னன்றது அவருக்கு தெரியும். அவருடைய நேராகவே அவர் எல்லாத்தையும் பார்த்ததால் அவருக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரியும். அப்போ இவர் சொல்கிறார், இந்த 3ஆவது வைரம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த திருடன் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது மகாராஜா, நான் 2 எடுத்தேன்
அப்படின்னு. அந்த மந்திரி சொல்கிறான், யாராவது 2 எடுத்துகிட்டு 1 வச்சுட்டு போவாங்களா? யார் எடுத்தாலும் 3 தான் கொண்டு போயிருப்பாங்க. அதை எப்படி நீ 1 வச்சேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது மகாராஜா கோபத்தோட அந்த மந்திரியை குற்றவாளி கூண்டில் வந்து நிற்க சொல்கிறார். அந்த மந்திரிக்கு தூக்கி வாரி போடுறது, எதுக்கு மகாராஜா என்ன இப்படி பண்ண, நீ அங்கே போய் நில்லு அப்படின்றார். சரி, அவன் போய் நின்ன பொழுது அவர் சொல்கிறார், இந்த திருடன் ஒரு சாப்பாட்டுக்காக திருடுறான். அவனுக்கு வந்து அடுத்த வேலைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு பிரச்சனையில் அவன் திருடுறான். அந்த திருட்டில் கூட அவன் எவ்வளவோ நேர்மையாக நடந்துக்க பார்க்குறான். அவனுடைய கூட்டாளிக்கு தான் எடுத்துட்டா போல ஒரு பங்கு கொடுக்குறான். அதே போல் அங்கே இருந்தது 3 வைரம் இருந்தது, ஆனாலும் அவனுக்கு 3 தேவை இல்லைங்கிறதால 2 தான் எடுத்துக்கிறான். அதுக்கு ஒரு நியாயமும் வச்சுக்கிறான். நமக்கு இதெல்லாம் ரொம்ப எடுத்துன்னா நம்ம மாட்டிப்போம், அதுவும் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது தப்பு. இந்த அளவுக்கு அவன் நினச்சா அவன் போய் சொல்லியிருக்கலாம். 3 வைரத்தை எடுத்துட்டு அவன் 2 வச்சுன்னா அந்த ஆளுக்கு 1 கொடுத்துருக்கலாம், அல்லது அவன் கண்ணிலேயே படாமல் கூட தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் அவன் ரொம்ப நேர்மையாக தன்னுடைய வேலையை திருட்டாக இருந்தால் கூட அதில் பொய் இல்லாமல் ஒழுக்கமாக தன் கடமையை ஒழுங்காக தான் பண்ணியிருக்கான் தன்னுடைய வேலையை. ஆனால் நீங்கள் ஒரு நாட்டோட மந்திரி, அதுவும் இவ்வளோ பெரிய நாடு, இங்கே உங்களுக்கு கிடைக்காத வஸ்துக்களே கிடையாது, அவ்வளோ பெரிய அதிகாரம், அவ்வளோ பெரிய பவர் எல்லாம் இருந்தும், வசதிகள்லாம் இருந்தும், உங்களுடைய சொந்த வேலைக்கும் இந்த சாம்ராஜ்யத்துக்கும் நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. மந்திரி வந்து கோபமாக, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அங்கே இருந்தது 3 வைரம். நேற்றுக்கு இவரோட போன இன்னொரு ஆசாமி நான் தான். நான் நைட்டு வந்து பார்த்தாச்சு, கஜானாவில் அந்த இன்னொரு வைரம் இருந்தது. நான் அதைத்தான் உங்களுக்கு கொண்டு வர சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லைன்னுட்டீங்க. நீங்கள் அப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலை. ஒரு மந்திரி போல் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் செல்வந்தரான ஒருத்தர் இந்த நாட்டை ஏமாத்தலான்னா அது என்னால் மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தவறு. அதுவே இந்த ஒரு ஏழை பொய் சொல்லாமல் நேர்மையாக அவனுடைய கஷ்டத்தை அவன் வந்து ஒரு தப்பு பண்ணுறான் தான், ஆனால் அதுலேயும் அவன் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க முடியுமோ இருக்கான். அப்போ இவன் தான் நம்ம நாட்டுக்கு தேவையானவன். மந்திரி போல் ஆட்கள் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த நாட்டுடைய மந்திரியாக இருந்து எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறதால நான் உங்களை இதுக்கு மேலே தண்டனை கொடுக்க விரும்பலை. நீங்கள் உங்களுடைய மந்திரி பதவியை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் மகாராஜா. அதே நேரம் இந்த திருடனை பார்த்து, நீ உன்னுடைய கஷ்டத்துலேயும் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுறதால உனக்கு நான் பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த நாட்டுடைய மந்திரி ஆக்குறார். ஆக்கி, நீ எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். அப்போது இப்போ இந்த ஒரு கதையில் என்ன, இந்த கதை உண்மையில் எதுக்காக சொல்லப்பட்டது? இது ஒரு நீதி போதனை கதை. பொய் சொன்னாக்கா நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக உள்ள கதை இது. ஆனாலும் இந்த கதையில் இருக்கக்கூடிய இன்னொரு நீதி என்ன, இந்த வேலைங்கிறது எப்போ வேணால் நம்மளை விட்டு போயிடும். அவ்வளோ பெரிய மந்திரி பதவியை எழுந்துட்டார். திருடன் ரோடாக போய் திருடுறவன் ராத்திரியில் அவனுக்கு அவ்வளோ பெரிய பதவி கிடைக்கிறது. அப்போ நமக்கு எந்த நிமிஷம் வேலை போகும், எந்த நிமிஷம் நமக்கு ஒரு வேலை கிடைக்குங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதுபோல தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலுமே கூட அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், பலவிதமான சந்தர்ப்பங்கள் இருக்கும். நிறைய ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்குது. சின்ன வேலையில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அதுவும் தனியார் கம்பெனினா எப்போ வேலை போகும்னு தெரியாது. சரி, பிஸ்னஸ் வைக்கலாம், யாருடைய எதுவும் வேண்டாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அங்கே வாடிக்கையாளர்கள் நமக்கு திருப்தியாக கிடைக்கணும், நமக்கு நேர்மையான வேலையாட்கள் கிடைக்கணும், எல்லாமே இருக்குது. விவசாயிகளுக்கு மழை வேணும், அது வேணும், இது வேணும், ஏகப்பட்ட டிமாண்ட் எல்லாருக்கும் இருக்கிறதால வருமானம்ங்கிறது ரொம்ப நிரந்தரமாக இருக்கணும். அது நம்ம என்ன பண்ணினாலும் சரி, அது நல்ல விதமாக நமக்கு தேவையான அளவுக்கு தடையில்லாத ஒரு வருமானம் வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பணம்ங்கிறது இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அடிப்படையான ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போ இதை பற்றி தான் அந்த ஒரு பக்தர் ரொம்ப வருத்தத்தோடு வந்து மகாபரிவாள்கிட்ட சொன்னார். அவர் வந்து மடத்துக்கு, ஸ்ரீமடத்துக்கு ரெகுலராக வரக்கூடியவர். ரெகுலராக வந்து மகாபரிவாளை நமஸ்காரம் பண்ணுறதும் தன்னால் முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணுறதும் அவருடைய வழக்கம். அப்படி உள்ள அவர் தான் அன்றைக்கி வந்து மகாபரிவாள்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறார். என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு மகாபரிவா கேட்டதுக்கு, என்னுடைய வருமானம் வந்து நிரந்தரமாக இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதம் நல்லா இருக்குது, அடுத்த மாதம் பிரச்சனை ஆகிடுறது, இப்படியே போனால் எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு நீங்கள் எனக்கு ஏதான ஒரு மந்திர உபதேசம் பண்ணுங்கோளே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ மகாபரிவா சொல்கிறார், சரி, நீ என்ன தான் தினப்படி பூஜையில் நீ என்ன ஸ்லோகம் சொல்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார்.
மகாபெரிவாளுக்கு தெரியாதா? அவருக்கு வந்து உலகம் பூரா எங்கே எது நடந்தாலும் அது அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் அவருக்கு தெரியும். அப்போ இந்த பக்தர் வந்து தன்னுடைய வீட்டில் என்ன ஸ்லோகம் சொல்கிறாருங்கிறது கூட மகாபெரியவாளுக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். சிரிச்சுட்டே மகாபெரியவா சொல்கிறா, நீ தினமும் சொல்கிறிய அந்த ஸ்லோகத்தையே சொல்லே அப்படின்றார். மகாபெரியவாளுக்கு அந்த தொண்டருக்கு வந்து ரொம்ப குழம்புறது. இந்த மகாபெரியவாளுக்கு எப்படி தெரியும் நம்ம என்ன ஸ்லோகம் சொல்கிறோன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சும்மா சாதாரணமாக தினப்படி ஸ்லோகங்கள் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்றார். அப்போ மகாபெரியவா கேட்குறா, உனக்கு இஷ்ட தெய்வம் எது? எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான். நான் அவரை தான் தினமும், அதுக்கு மேலே என்ன இருக்குது? முருகருக்கு மேலே ஏதானு உண்டா? சுப்பிரமணியருக்கு மேலே தெய்வமே இல்லைன்னு இருக்குது. அதனால் நீ அவரையே கும்பிடு. இருந்தாலும் குறிப்பாக இதானே எனக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லித்தாங்கோ அப்படின்றார். நீ தினமும் சொல்கிற அந்த ஸ்லோகத்தையே சொல்லு. நீ தினமும் என்ன ஸ்லோகம் சொல்கிற அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அன்பர் வந்து முருகர் பேரில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். மகாபெரிவா, நீ அதை திரும்பவும் சொல்ல ஒரு தடவை அப்படின்றார். திரும்பவும் சொல்கிறார். அப்போ உன் ஸ்லோகத்திலேயே உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டு விட்றியே, உனக்கு எப்படி கிடைக்காம இருக்கும்? இப்போ நீ பொருள் உணர்ந்து சொல்லு, இப்படி மனசில் நினச்சின்னு நீ சொல்லு, இந்த பாவத்தோடு சொல்லு, உனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற பாவத்தோடு சொல்லு அப்படின்றார். அந்த தொண்டர் வந்து பிரமிச்சு போய் பார்க்குறார் மகாபெரியவாளை. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் மகாபெரியவார். அப்போ இந்த தொண்டர் சொல்கிறார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவ்வளவுதானே அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா கடைசி வரி என்ன? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய் அருள்வாய் குகனே தானே, உனக்கு வருவாய் வேணும், அதை குரு தருவர். குருவை விட ஒரு சுபிக்ஷமான ஒரு தெய்வம் கிடையாது இல்லையா? அந்த முருகர்கிட்ட நீ வேண்டிக்கோ, வேண்டிக்கும் பொழுது இப்படி வேண்டிக்கோ, அந்த வருவாய் அருள்வாய் குகனேன்னும் பொழுது அந்த வருவாய் உன்னுடைய வருமானத்தை நினச்சிக்கோ, முருகர் உனக்கு எல்லாம் தன்னால் தருவர். இனிமேல் உனக்கு பண கஷ்டம்லாம் வராது. இதை நினச்சி நீ வேண்டிக்கோ, உனக்கு வருவாய் அந்த குருவாய் தருவாராக பார்க்கலாம் அப்படின்றார் அவர். உனக்கு அவர் எப்படி தராமல் விட்டுருவர் பாரு. நீ இதை சொல்லும் பொழுது உன்னுடைய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்றார். இதில் வந்து எந்த ஸ்லோகம் அந்த பாவம் அதெல்லாம் தனி. அந்த மகாபெரியவாளோட ஆசீர்வாதம் அது கிடைக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டம் எல்லாம் போய்டும்னு அவர் சொன்ன நிமிஷத்துலேயே கஷ்டம் எங்கேயோ போயிடுறது. அதுதான் அந்த மகாபெரியவாளை நினச்சிட்டு அவர் முன்னால் விளக்கேற்றி வச்சு தினமும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ஒரு 48 நாளைக்குள்ளேயே நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், நம்மளுடைய வருமானம் நிரந்தரமாயிடும், நம்மளோட வேலையிலையோ உத்தியோக இடங்கள்லையோ இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் போயிடும். அதனால் மகாபெரியவாளை நினச்சி தினமும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. மீண்டும் உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப பிரபலமான கந்தர் அனுபூதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். திருச்செந்தூரில் முருகன் குருவாய் வந்து அமர்ந்திருக்கார். முருகனே குரு தான். சுவாமி மலையில் தந்தைக்கு உபதேசம் பண்ணுறார். குருதானே உபதேசம் பண்ண தகுதியுடையவர். அப்படி உபதேசம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு குரு முருகர் சுப்பிரமணியர். அவரை நினச்சிண்டு இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லுங்க. 18 தடவை, ஒரு தடவை சொன்னால் பத்தாது, 18 தடவை. காலையில் குளித்து விளக்கேற்றி இந்த ஸ்லோகத்தை 18 தடவை சொன்னால் போகிறோம். 48 நாள் சொல்கிறதுக்குள்ள பண கஷ்டம் போன இடம் தெரியாது. அது சொல்லும்பொழுது மகாபெரியவாளை கண்டிப்பாக நினச்சிண்டு மகாபெரியவா முன்னால் விளக்கேற்றி வச்சு முருகர் படத்தையும் வச்சு நமஸ்காரம் பண்ணி 18 தடவை உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவர் வருவாயை அருள போகிறார். நமக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த கதையை போல தான். அந்த கதையோட ஆக்சுவல் இது வந்து ஒரு நீதி போதனை. அதே போல் இது வந்து முருகருடையது. குருவாய் வந்து எனக்கு அருள் பண்ணுங்கிறார். ஆனால் இதில் மகாபெரியவா வந்து அதை அப்படி ட்விஸ்ட் பண்ணுறார். வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு விடுறார்.
அப்போ வருவாய் நமக்கு கிடைக்கிறதுக்கு அந்த மகாபெரிவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. மனப்பூர்வமாக இதை நம்பி தினமும் சொன்னால் கண்டிப்பாக பண கஷ்டம் தீர்ந்து போயிடும். நமக்கு வர வேண்டிய வருமானம் தினமும் வரும், கண்டிப்பாக வரும், நமக்கு பிரச்சனையே இருக்காது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு மகாபெரிவாளோட அனுகிரகத்தை வேண்டின்னு இதை பூர்த்தி பண்ணுறேன். அடுத்த பதிவில் இன்னொரு இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.